ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இது. ஆக பெருமான் முதலில் திருப்பார்கடலிலே, அங்கிருந்து அயோத்தி பட்டணத்திலே, அங்கிருந்து தெற்கு நோக்கி லங்கைக்கு போகும் வழியிலே கீழே இறங்கினார். 2 காவிரிகளுக்கு நடுவில் சயனித்து கொண்டார். இன்னைக்கும் சயனித்து கொண்டிருக்கிறார். பாயுநீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவள வாயும் ஆயசீர் முடியும் தேசம் அடியரோர் ககலலாமே. ஆச்சரியமான சந்திர புஷ்கரணி. வைகுண்ட ஏகாதசி உற்சவங்கிறது சேவிக்காதவா இருக்க மாட்டோம், கொண்டாடாதவா இருக்க முடியாது. 21 நாட்கள், பகல் 10 நாள், ராப்பத்து 10 நாள், இயற்பா 1 நாள். அந்த 21 நாள் உற்சவத்தில் 11ஆம் நாள் அன்னைக்கு ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி உற்சவம். வைகுந்த வாசல் திறக்கிறதும் பெருமாளை சேவிக்கிறதும் இன்னைக்கெல்லாம் எல்லாருக்கும் ஆசையோ இல்லையோ, இதைத்தான் பூலோக வைகுண்டம்ங்கிறா. அங்கே நடக்கிற உற்சவங்கள், கோலாகலம், கேளிக்கை, இதை சேவிச்சா இது ஒரு வெள்ளோட்ட மாட்டோம், முன் பயிற்சின்னு வச்சுங்களேன். அடுத்து இந்த பயிற்சி இவ்வளவு அனுபவம் எங்கே கிடைக்க போகிறது? வைகுந்தத்தில் தான் கிடைக்க போகிறதான். அப்போ வைகுந்தத்துக்கு போய் என்ன அனுபவிக்க போகிறோமோ அதுக்கு சற்றே முன்னால் வெள்ளோட்டம் விட்டு கொள்ளுகிறா போலே ஸ்ரீரங்கத்தில் இன்னைக்கும் பல பேருக்கு ஆசை. ஆதிசங்கர பகவத்பாதர் ரங்கநாத அஷ்டகத்தில் ஆச்சரியமாக சாதிக்கிறார். இதம் ஹி ரங்கம் தியஜதாமி ஹங்கம் புனர்னச்சாங்கம் எதிச்சாங்கமேதி. இதம் ஹி ரங்கம், இதுதான் ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கத்தில் நீ உடலை நீத்தால், ஒருவேளை இங்கே நீ சரீரத்தை விட்டு உயிர் பிரிஞ்சுடுத்து மறுபடியும் பிறக்கவே மாட்டேங்கிறார். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் பிறந்துட்டால் தியஜதாமிஹாங்கம் புனர்னச்சாங்கம், ஒருவேளை அடுத்த பிறவி எடுத்தா அது வைகுந்தத்தில் தான் இருக்கு.